ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம இனியாருக்கே பயந்து பயந்து ரூம்குள்ளே வந்து யாருக்கிட்ட கோபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்குங்க. டெடி பயமாக இருக்குது, டெடி பயமாக இருக்குது டெடின்னு. தப்பு பண்ணுறப்பெல்லாம் துணை போகிறது நம்ம கோபி, ஆனால் தப்புக்கு பேர் வாங்குறது நம்ம பாக்கியா. பாவம் இந்த பொண்ணுங்களோட நிலைமை. இப்படி தான் எல்லா பொண்ணுங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்ன நடந்துச்சுடி சொல்லிடின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைன்னு எவ்வளோ தூரம் சமாளித்தாலும் உன் முட்டை கண்ணு அந்த பொறு உருண்டையில் இருக்க 2 கண்ணும் கலண்டு கீழே விழுகிற அளவுக்கு உண்மையை சொல்லுதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மிரட்ட, எனக்கு தெரியும்டி, ஸ்கூல்லேருந்து வர சொல்லியிருக்காங்க, எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, உங்கள் காலேஜில் கொடுத்துருக்கிறதே என் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அச்சோச்சோ, மண்டமேல இருக்க கொண்டே மறதாச்சேன்னு நினைக்கிறாங்க நம்ம இனியா. தேவையா இதெல்லாம்? அதுக்கப்புறம் நாளைக்கு காலைல நாங்கள் தான் வருவோன்னு விஷயத்த சொல்ல சரின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனது மட்டும் இல்லைங்க, அதோ பாட்டியும் தாத்தாவும் வரேன்றாங்க. அதுதாங்க பெரிய விஷயமே. பாக்கியாவுக்கு துணை போகணும், துணையாக நிற்கணும், சப்போர்ட்டா அப்படின்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் கிளம்பி வராங்க. நம்ம காலேஜுக்கு, இனியாவோட காலேஜுக்கு வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, ஒரே வார்த்தை தான், நீ டிசி வாங்கிட்டு கிளம்பிடுங்க, இப்படி ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்க கண்ணா பின்னான்னு திட்ட. எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க, கதறி பார்த்தாங்க, குமரி இவ்வளவு ஏங்க கும்பிட்டு கூட பார்த்துட்டாங்க. கடைசியில் மனசு இறங்குறாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? எந்த பிரின்சிபல் தாங்க. என்ன விஷயம் இதெல்லாம் முழுசாக கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் மனசு இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம கோபி ஒரு பக்கம் ஷேடாக போய் உட்காந்து ராதிகாட்ட வந்து நீயும் நானும் போய் காலேஜுக்கு பேசுவோமா அப்படிங்கிறாரு. உங்கள் பொண்ணு கொண்டா நான் வந்து நிற்கணுமா போன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றுறாங்க. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க தான் உங்கள் பொண்ணு வேறன்னு பார்க்குறாங்களே, உங்களுக்கு எங்கேயா போச்சு புத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இனியா கொன்னா பதற தானே செய்யும், என் மனசு துடிக்க தானே செய்யுங்கிறாரு நம்ம கோபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்